இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சங்கடஹர சதுர்த்தியின் மகிமையை பற்றி சொல்ல போகிறேன். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். பலரும் பௌர்ணமிக்கு பிறகு 4ஆம் நாள் வரும் சங்கடஹர சதுர்த்தி பூஜையின் மகத்துவத்தை நன்கு உணர்வதில்லை. உண்மையில் ஒரு முறை சங்கடஹர சதுர்த்தி பூஜையை கடைபிடித்தாலே மகத்தான பலாபலன்களை யாவரும் நன்கு கண்டிடலாம். சங்கடஹர சதுர்த்தியானது துன்பங்களுக்கான காரணங்களை எவ்வகையிலேனும் உணர்த்தி விநாயகர் அருளால் திருத்தி அமைக்கப்பட்ட பரிகார பிரயாசித்தியங்களை உணர்வித்து கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதாகும். மனித பிறவியில் தூய்மையுடன் வாழ்வதெனில் ஒவ்வொருவரும் தன் குறை, குற்றங்கள், பிழைகள், பாவ வினைகளை லிஸ்ட் எடுத்து வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக களைய முற்பட வேண்டும். துன்பங்களாகிய சங்கடங்களை நிவர்த்திக்கும் முறைகளில் ஒன்றே துன்பங்களுக்கான காரணங்களை அறிதலும் உணர்தலும் ஆகும். அடுத்த மனித பிறவி எப்போது வருமோ, மேலும் கோடிக்கணக்கான வகை ஜீவன்களில் மீண்டும் மனித பிறவியே அமையும் என்பதற்கு என்ன அத்தாட்சியை மனிதன் பெற்றிருக்கிறான்? ஆகவே துன்பங்களின் காரணங்களை ஆன்ம பூர்வமாக அறிதல் கடினம் எனினும் இதில் சங்கடஹர சதுர்த்தி திருநாள் பூஜா பலன்கள் எண்ணற்ற துன்பங்களுக்கு தக்க காரணங்களை ஓர் அளவேனும் நன்முறையில் அளித்து நிவர்த்திகளையும் அளித்து பாவ சுமையும் தணிக்கின்றன. இப்பேற்பட்ட சிறப்புமிக்க தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி நன்னாளில் அருகில் இருக்கும் விநாயகர் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு விநாயகருக்கு பிடித்த கொண்ட கடலை சுண்டலை நேவேத்தியம் செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு கொடுக்க உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.